வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நான் கொடுக்க போகிற ப்ரெசன்டேஷன் வந்துட்டு இஸ் ஃபார் ஆர்டினரி பீப்புள், பாமர மக்களுக்காக. நிறைய சயின்ஸ்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா அதில் இருக்காது. ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் செய்யணும், எனக்காக சுயமாக சிந்திக்க வேண்டும். என்ன கருத்து சொன்னாலும் நீங்கள் யோசித்து பார்த்து சொல்லுங்கள். மாற்று கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் நான் இருக்கிறேன். இந்த கருத்தை ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே. ஸோ science of the university and beyond being presented by all the experts. Consciousness, அறிவு முழுமை. May the whole world enjoy happiness, prosperity and peace. மகரிஷியை பற்றி இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை. இது வெளியில் எங்கேயாவது தெரியாதவங்கிட்ட இங்கே போட்டது. This is the Bangalore Indira Nagar Sky Trust Center for Holistic Development. Some of my presentation about myself, அண்ணன் சொல்லிட்டாரு, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. கான்ஷியஸ்னஸ் அப்படின்னா என்ன? யாராருக்கு தெரியாது? கை தூக்குங்க, அவங்களுக்கு சொல்கிறேன். தெரியாது இல்லையா? அறிவு இருக்காயா அவனுக்கு? அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்? அவரை கேட்டப்ப ஒன்று கேட்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அப்போ இங்கே யாருக்கு அறிவு இல்லை? வெரி குட், வெரி குட். ஸோ அறிவுள்ள உங்களுக்கு நான் அறிவை பற்றி பேச போகிறேன். எப்படியா இது? வாட் கைண்ட் ஆஃப் பேரடாக்ஸ், ரைட்? அப்படி இருந்தாலும் எனக்கு இவ்வளோ தெரியும் சார், எனக்கு இவ்வளோ தெரியும் சார், எனக்கு இவ்வளோ தெரியும் சார், அது வித்தியாசம் இருக்கு. வெரி குட். இந்த நான் நினைக்கிறேன், ஏன்னா திஸ் இஸ் அ யூனிவர்ஸ் அண்ட் பியாண்ட். அதான் இந்த கேள்வி. இந்த கேள்வி என்ன? உங்களுக்கு இருக்கு சார் அறிவு, நான் ஒத்துக்கிறேன். யூனிவர்ஸுக்கு இருக்கா? பிரபஞ்சத்துக்கு இருக்கா? நட்சத்திரங்களுக்கு இருக்கா? கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, அது விஞ்ஞானிகளே இருக்கு, இல்லை எனக்கு தெரியாது. ஆனால் மகரிஷி சொல்கிறாரு இருக்குங்கிற. ஸோ நம்ம அங்கேயும் தான் ஆரம்பிக்கணும். நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம், மகரிஷி சொல்கிறது சரி அப்படின்னும், இல்லை 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 மகரிஷி சொல்கிறது தப்பு அப்படின்னும், இல்லை மகரிஷி சொல்கிறது எனக்கு புரியல அப்படின்னும். ஸோ வாட் எவர் பி யுவர் ஸ்டாண்ட், ஹியர் வி ஆர் டு கிளாரிஃபை ஆல் யுவர் டவுட்ஸ். ஓகே. Exploring is the purpose of this presentation. Universe, it covers everything. Statement is true or false. பிரபஞ்சம் எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. உண்மையா? வெரி குட். Beyond universe, of course, it's a disputable thing. ஏன்னா நண்பர் முரளி சொன்னார், விஞ்ஞானிகள் இன்னைக்கு கூட only discussing observable universe. But there is some universe which is not observed. நான் சொல்கிறது இங்கே போட்டது தலைப்பு என்னன்னா, யூனிவர்ஸ் அண்ட் பியாண்ட். யூனிவர்ஸுக்கு மேலே திங்ஸ் இருக்கா?
திங்ஸ் இருந்தால் யூனிவர்ஸ் ஆயிரும், திங்ஸ் இல்லைன்னா பியாண்ட் த யூனிவர்ஸ் ஆயிரும். கரெக்டா? வெரி குட். Universe contains everything, but this everything is all well connected with each other. பிரபஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ பெருசு, அதில் நீங்கள் உங்களை கற்பனை பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ சிறுசு. ஐ திங்க் யூ ஆர் ஆல் a speck of a dust. This is a great universe. பட் அதில் என்னென்னா நானும் யூனிவர்ஸும் கனெக்ட் ஆகிருக்கும். தொட்டால் பூ மலரும், தொடாமல் பிரபஞ்சம் மலர்கிறது இல்லையா? ஸோ தட்ஸ் த கைண்ட் ஆஃப் அ கனெக்ஷன் வி ஹேவ். ஒருத்தர் சொல்கிறாரு, ஏய் பி கேர்ஃபுல் வித் த பிளேட் ஆஃப் கிராஸ் ஆன் த கிரவுண்ட். If you disturb this blade of grass, you might be disturbing the distant star. அந்த அளவுக்கு கனெக்ஷன் இருக்குது. கனெக்ஷன் இருக்குதா இல்லையா? அவர் சொன்னதை நம்புறீங்களா இல்லையா? ரைட். ஸோ நண்பர் அருண் கூட சொன்னார் இந்த குவாண்டா அப்படின்னு. இங்கே அடித்தா அங்கே வலிக்கும். என்ன கனெக்ஷன் இது? அது எப்படி? அது ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல, கரெக்டா? தட் இஸ் வாட் இட் இஸ். பார்க்கலாம். எனி சேஞ்ச் எனிவேர் இஸ் ஃபெல்ட் லீடிங் டு சேஞ்சஸ். ஸோ மார்க் திஸ் வேர்ட் சேஞ்சஸ். மாற்றங்கள். இந்த பிரபஞ்சத்திலே மாற்றங்கள் ஏற்படுகின்றனவா? பிரபஞ்சத்தில் அசைவுகள் ஏற்படுகின்றனவா? அந்த அசைவுகளுக்கு ஆற்றல் தேவைப்படுகிறதா? ஆற்றல் அசைவு பின்விளைவு மாற்றங்கள் வருகிறதா? எஸ் ஆர் நோ? எஸ். we are all subject to continuous changes every second. The skin, what you see, is just 7 years old. After 7 years, new skin is formed. Right? இப்போ அறிவுங்கிறது இது வரைக்கும் பேசுனதில் மனுஷனை வச்சு தான் பேசினாங்க. மனுஷன் இல்லாதது பேசுங்க. Right? A scientific conference is mostly connected with physical entities. Science don't touch non-physical entities. இல்லையா? கரெக்டா? அதனால தான் என்ன பண்ணாங்க, அந்த காலத்திலேயே ஃபிசிக்ஸை தனியாக பிரிச்சுட்டாங்க. சைக்காலஜி இது நம்ம சைக்காலஜியும் ஃபிசிக்ஸும் கிட்ட வந்துட்டு இருக்காங்க. இஸ் கோயிங் டு த்ரோ எ பிக் லைட் அண்ட் வில் கிவ் த இம்பட்டஸ் டு லேர்ன் மைண்ட், train mind, practice mind, get benefited out of mind. And these changes, I feel like sitting first instead of standing. Consciousness is behind it. Maharishi says very clearly, it is the order of function. Consciousness is order of function. அப்படின்னா இயக்க ஒழுங்கு. உப்பு இருக்கு, உப்பு உயிருள்ள பொருளா? இல்லை, அது ஒரு ஜடம். ஆனால் அது அறிவு இருக்கா?
என்ன அறிவு இருக்கு? அதுக்கிட்ட போயிட்டு இஸ் இஸ் அ டாக், இஸ் இஸ் அ கேட், இஸ் இஸ் அ ஹார்ஸ்ன்னு சொல்லுமா? என்ன அறிவு இருக்கு? அது சுவை தருகிறது என்பது உங்களுக்கு தெரியும், அதற்கு தெரியுமா? எனக்கு தெரியும், நானே உப்பு சாப்பிட்றேன், எப்போ ஓர்ப்பாக இருக்கிறது, நான் உப்புக்கு தெரியுமா? அப்போ அதுக்கு அறிவு இருக்குதா? அதான் என்ன சொல்கிறாங்க, அது அதனுடைய தன்மை அப்படின்றாங்க. சரி, அதனுடைய தன்மை அது. ஆனால் மனுஷன் அப்படி கிடையாது. மனுஷன் இப்போ உப்பாக இருப்பான், எரிஞ்சு எரிஞ்சு விழுவான். அதே மனுஷன் கொஞ்ச நேரம் கழித்து சர்க்கரையாக மாறிடுவான், இனிப்பாக பேசுவான். ஆனால் உப்புக்கு அந்த தன்மை கிடையாது. உப்பு உப்பாத்தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ the human being is a different kind of a species which is endowed with the characters and functions that are unimaginable. ரேஞ்சு பெரிய வைட் ரேஞ்ச் ஹியூமனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம், ஜடத்துக்கு அறிவு இருக்கா அப்படி. ஸோ இந்த உப்புக்கு ஓர்ப்பு இருக்குது, சர்க்கரைக்கு இனிப்பு இருக்குது, மிளகாய்க்கு காரம் இருக்குது. இதெல்லாம் தன்மைகள். ஆக இந்த தன்மைகளை வச்சு பார்க்கும்பொழுது வள்ளுவர் ஒரு குறள் இல்லை, 2 குறள் சொல்லியிருக்காரு. எப்பொருள் தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யாரார் வாய் கேட்பினும். 2 குறள் தேவையில்லை. பட் அவர் நினைச்சாரு இவனெல்லாம் மறந்துடுவானுங்க, திருப்பி திருப்பி சொன்னா தான் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு. அப்போ பொருளுக்கு 2 அர்த்தம் சொல்லிட்டார். ஒன்று வாய் கேட்பினும், வாயிலேருந்து கேட்குற, இன்னும் தன்மையை பார்க்குறேன். ஸோ என்ன சொன்னார்? எப்பொருள் தன்மை தாயினும் எப்பொருள் யாரார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எது மெய்ப்பொருள்? எப்படி கண்டுபிடிக்கிறது? மெய்ப்பொருள்னா என்ன? அதை கண்டுபிடிச்சதோ அதுதான் அறிவு. ஒருத்தர் வீட்டுக்கு போகிறீங்க, விருந்து கூப்பிட்ருக்கேங்க, வீட்டு என்ட்ரான உடனே வாங்க ஐயா வாங்க ஐயா, ஐயோ உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, வாங்க ஐயா வாங்க. அவரோட கூப்பிடும்போது உங்கள் மனசில் ஒரு ஏதோ ஒரு சந்தேகம் வருது, இவர் உண்மையிலே சாதாரண ஐயா வாங்க அப்படின்னு சொல்லி தான் பரவாயில்ல, இவர் கொஞ்சம் சிவாஜி கணேசன் மாதிரி ஒரு ஆக்டிங் வேறு கொடுக்குறாரு. அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வருது, இவர் உண்மையிலே கூப்பிட்றது இல்லை, ஐயா நான் ஒன்றும் அப்புறம் வரேன் அப்படின்னு. ஐயோ பாருங்க, சரியான ஒன்றை சொல்லி தப்பா ஒன்று புரிஞ்சுக்க வைக்கலாம். அந்த தன்மை, அந்த சொல், இதை வச்சு தான் மகரிஷன் சொன்னார், இப்போ யார் என்ன சொன்னாலும் நம்பாத, யார் என்ன சொன்னாலும் நம்பாத. மாதவன் ஒருத்தன் வருவான், எதையோ சொல்லுவான், நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். என்னது? பிக் பேங். பிக் பேங், ரைட்? பிக் பேங் ஆரம்பித்த போது அங்கே என்ன இருந்தது? cloud of dust, heat was there, right? Then it burst. In a matter of few nanoseconds, so many things happened. So what came first? Can you say the materials? Light, okay? Then mass. Mass is a favorite of all scientists.
Did Mars occur sometime? No. என்னப்பா பொருள் வந்ததாப்பா அதில் பிக் பேங்க்கு அப்புறம்? ஐயா சொல்லுங்க ஐயா. அவர் சொல்லட்டும், நீங்கள் சொல்லுங்க. அவரெல்லாம் பார்த்து அதுக்கு பயப்படுறீங்க? இல்லை, யாரோ ஒன்று சொல்லுங்க. அந்த உங்களே கேட்கல. அவர் இல்லைங்கிறாரு, நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் இருக்குன்னு சொன்னால் அதையும் ஒத்துப்பேன். கண்டிப்பாக. வெரி குட். அப்போ அந்த மாசுக்கு அறிவு இருக்கா? இல்லை இருந்துதா? இல்லாததுலேருந்து வர முடியாது அப்படின்னா? See, 13.8 billion years ago, Big Bang happened. But Earth, when it was formed, any idea? My young friend. அது 5 billion years ago. சொல்லுங்க, நீ சொன்னால் அதுதான். ஓகே, பில்லியனில் போட்டால் சுலமாக இருக்கும் கேட்குறவங்களுக்கு. ஒரு 5 billion years ago எர்த் வாஸ் ஃபார்ம்டு. இப்போ மனுஷன் எர்த்துக்கு முன்னால் வந்தானா எர்த்துக்கு பின்னால் வந்தானா? எர்த்துக்கு முன்னாடியே வந்துட்டானா? என்னடா இது? என்ன ஒரு குழம்பு போடுறாங்க? எல்லாம் படிப்படியாக தானே ஆகுது. ஸோ வாட் எவர் ஹஸ் ஹேப்பன்ட், இதெல்லாம் ஸ்டடி பண்ணது யாரு? Who's that? Who studied all this? மனுஷன் தானப்பா. ஸோ 5 billion இயர்ஸுக்கு முன்னால் வந்த இடத்துல வந்த மனுஷன் 15 billion இயர்ஸுக்கு முன்னாடி 13.8 போயிருக்காரு இல்லைங்களா? அப்போது அறிவு எப்போ வந்தது மனுஷனுக்கு கம்பேர்ட் டு த பிக் பேங்? இப்போ முதலிருந்து அறிவு வந்திருக்குன்னா இப்போ அதை பற்றி ஏன் தேடுறீங்க? நீங்களே சொல்கிறீங்க பிக் பேங்க்கு முன்னாலேயே இருந்துருக்குது, அதனால தான் இப்போ பார்த்தா கூட அது வருது, அப்புறம் இது வரல அப்படின்னு. ஒரு விதையை பார்த்தீங்கன்னா, ஒரு விதையை பார்த்துட்டு இதில் மாங்காய் பழம் இருக்குதே அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த விதை தான் உங்களுக்கு தெரியுது, அது ஹிஸ்ட்ரி இல்லை, அதுக்கு டேக் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அதை நடுறீங்க, வளருது, சில வருஷம் ஆகுது, அதில் காய் வருது, பழம் வருது. பழம் வந்த பிறகு சொல்கிறீங்க இதுதான்ப்பா மாம்பழம் அப்படின்னு. அதுபோல் 13.8 billion years ago, whether Big Bang happened or not, consciousness was born. So we must introduce this aspect in our next model of universe. Again, this would be a contribution by Vedatri to our newer model of universe. Right? So, this was there, latent, and it took so many billion years to become patent outside. A lot of new points my friend Arun has brought out, linking the ancient rishis to the modern physicist Roger Penrose, connecting consciousness with quantum physics. My point of talking here is to re-emphasize that whether it is a material or a living being or human, everybody has
கான்சியஸ்னஸ். இப்போ நீங்கள் எல்லாருமே குழந்தையா பிறந்து வளர்ந்தீங்களா, இல்லை வளர்ந்துட்டு குழந்தை ஆயிட்டீங்களா? அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ரைட். ஏன்னா the new science is coming where we can put you on this so that you can become younger. ரெடியா? இல்லை, ரெடி இல்லை, பயப்படுறேன். தேங்க்யூ. வயசு கூட கூட அறிவு கூடுதா, வயசு கூட கூட அறிவு கம்மியாகுதா? ஏறி இறங்குதா? வீட்டில் பொண்டாட்டி இல்லைன்னா அறிவு ஏறுது. பொண்டாட்டி பக்கத்தில் இருந்தாலும் அறிவு இறங்குது. சொல்லுங்க. You want to say something? And vice versa. Okay. இதில் வேற வயசு வருஷாமா? சரி, நான் மாற்றிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, வயசு கூட கூட அறிவு கூடுது. அது உண்மை தானே? குழந்தையா இருக்கும்போது என்ன அறிவு பயன்படுத்துனீங்க? ஞாபகம் இருக்கா? புலனறிவை தான் பயன்படுத்தணும். நாம் இந்த உலகத்தில் பிறந்த உடனே பயன்படுத்திய அறிவு புலனறிவு. அதான் நீங்கள் குழந்தைய பார்த்தீங்கன்னா மண்ணில் விளையாடும். சரி, ஏதோ மண்ணில் விளையாடுறதை விட்டுட்டா அது அப்படியே குழப்பம். சரி, குழப்பம்னு விட்டுட்டா அந்த விரலை வாயில் வைக்க, நம்ம இதெல்லாம் வாயில் வைக்கிறீங்க. அது குழந்தைனுடைய அறிவு டெவலப்மெண்ட்டு. மண் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுது, மண் என்ன மாதிரி டெம்பரேச்சரு, அந்த மண் என்ன மாதிரி வாசனை அடிக்குது, மண் வாயில் வச்சா என்ன ஆகுது. That is the process of learning of the child. Correct? We have all come across. ஸோ நம்ம முதலில் பயன்படுத்தியது புலனறிவு. அந்த புலனறிவுங்கிற படிக்கட்டு மேலே தான் நம்ம ஏறி வந்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கோம். புலன் அறிவுக்கு அப்புறம் என்ன அறிவு? என்ன சார்? சிந்தி. அது நடுவில் ஒன்று இருக்குது. அது நடுவில் இருக்குது காப்பி அடிக்கும் அறிவு. அதுதான் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. வீட்டில் தொல்லை தாங்க முடியல, ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டா அங்கே பாபா, பிளாக் ஷீப், அவ்யூ, எனியுல், எஸ்ஆர், 3 bags full, ட்விங்கிள் ட்விங்கிள், லிட்டில் ஸ்டார், இதெல்லாம் படிக்கிறீங்க இல்லையா? அப்போ நல்லா படிக்கிற இல்லைன்னு எதுவும் டெஸ்ட்டில் திருப்பி சொல்லணும். நீங்கள் யூ ஹேவ் டு ரிப்பீட் வாட் ஐ சேட். இஃப் யூ ரிப்பீட் பர்ஃபெக்ட்லி. அது அன்றைக்கி ஒரு அம்மா, ஐயோ என் குழந்தை ரைம்ஸ் பாடுறா, கேட்டிங்களா நீங்கள்? இல்லையா, கேட்கலையே. வா 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 அங்கிளுக்கு பாடு அப்படின்னா. ட்விங்கிளே ட்விங்கிளே லிட்டில் ஸ்டார் பண்ணுறது பார்த்துட்டு யார் லைட் ஐயோ அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம், என்ன அழகாக பாடுறா பார்த்தீங்களா. என்னடா அது ப்ரொனன்சியேஷனும் இல்லை, ஒன்றும் இல்லை, வர வர குழகுறாளே வா அப்படின்னு. அப்படி தான் நம்ம படித்தோம். ஸோ ஃபஸ்ட்டு புலனறிவு, அடுத்தது ரிப்பீட்டிஷன், காப்பி அடிக்கிற அறிவு. ஒருத்தரை பார்த்து இன்றைக்கி கூட அதை மெயின்டைன் பண்ணணும். நம்ம பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து, எதிர் வீட்டுக்காரனை பார்த்து, ஆஃபீஸில் மேலே இருக்கணும்னு பார்த்து அடிக்கிறதா இல்லையா காப்பி. ஸோ அடுத்தது காப்பி. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலில் தான் ஸ்டாண்டர்ட் போடுறாங்களா, ஸ்டாண்டர்ட் 3, 4, 5ன்னு. அப்படி வரும்பொழுது இன்றைக்கி இருக்கிற பசங்களை பார்த்தீங்கன்னா அவங்க என்ன லேட்டஸ்ட்டாக, இன்றைக்கி இருக்கிற பசங்க நான் கூட பழகியிருக்கேன், அதுலேயும் தெரியுது.
அவன் வந்து இந்த டேபு, லேப்டாப்பு இதெல்லாம் எக்ஸ்பர்ட்டு. 3ஆம் கிளாஸ் தான் படிக்கிறான். எக்ஸ்பர்ட்டு. அவன் வந்துட்டு பார்த்த லேட்டஸ்ட்டு டிவியில் என்ன அந்த கார்ட்டூன் மூவிஸு, அதில் யார் ஹீரோ யார் ஹீரோயின்னு, இதை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. அதை பற்றியெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க பசங்க கூட. தி டெவலப் ஃப்ரெண்ட்ஷிப். நார்மலாக நீங்கள் படிக்கிற காலத்தில் டெவலப் பண்ண ஃப்ரெண்ட்ஷிப்பு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா? நீங்கள் 40 வயசுக்கு மேலே கூட ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணுவீங்க. அதனால் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை இல்லையாம்மா? நீங்கள் ஸ்கூலில் படித்த அந்த சுலோச்சனாவை ஞாபகம் இருக்கா? பார்த்தீங்களா? நான் முந்தா நேற்று பார்த்தேன், ராகினி ஞாபகம் இல்லை. பாருங்க. ஸோ அப்படி இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தான் வருது கணக்கு பாடம், இந்த சயின்ஸு பாடம். பசங்க எந்த பாடம் வேணால் படிப்பானுங்க, இந்த சயின்ஸு கணக்கை படிக்கவே மாட்டானுங்க. ஏண்டா அப்படின்னு கேட்டால், அதில் சிந்திக்கிறதுக்கு புலன்னு வச்சு தெரிஞ்சுக்கிறீங்க, கண்ணில் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க, கையில் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க, மற்றவங்க பார்த்து காப்பி அடித்து தெரிஞ்சுக்கிறீங்க. என்னம்மா என்ன சொல்ல வரீங்க? எது சொல்ல வரீங்க இல்லையா? ஏதோ சிக்னல் கொடுக்குறீங்க எனக்கு, அது என் அறிவுக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் சிக்னல் கொடுக்கல, அப்போ அது என் அறிவுக்கு தப்பாக தெரியுது. அப்படி இன்னும் சொன்ன மாதிரி இருந்தது, அதான் கேட்டேன். இஃப் யூ ஃபீல் எனி திங் ப்ளீஸ் புட் அப் யுவர் ஹேண்ட் அண்ட் டெல் மீ. நோ ப்ராப்ளம். யூ காட் அ லாங்குவேஜ் ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஐ கேன் ஆல்வேஸ் ஹெல்ப் யூ அவுட் வித் த லாங்குவேஜ். ஆக முதல்ல புலனறிவு, அப்புறம் காப்பி அறிவு, அப்புறம் திங்கிங் சிந்தனை அறிவு, அப்ஸ்ட்ராக்ட். a plus b whole square is equal to a square plus 2a plus b square. அதில் ஏதாவது சொல்ல முடியுமா? நம்பர் வைக்க முடியுமா? இல்லை, இதெல்லாம் ஏன்னா ஏ தான். வாட் இஸ் ஏபிசி, வாட் இஸ் எக்ஸ் ஒய் இசட், அது வேரியபிள், கான்ஸ்டன்ட்டு, இதெல்லாம் என்ன அசம்ஷன்ஸ், ரைட்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். எப்போ சிந்திக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த 8, 9, 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது அப்படி அந்த அந்த பீரியடில் நம்ம அறிவில் பல சேஞ்சஸ் ஏற்படுது, பல சேஞ்சஸ் இல்லைங்களா? சுயமாக சிந்திக்கிறது 15 வயசு அல்லது 12-13 வயசுக்கு மேலே. ஸோ த லாட் ஆஃப் ஃபிசிக்கல் அண்ட் ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் நமக்குள்ள, அதுவும் எஸ்பெஷலாக லேடிஸில். அப்போ அவங்களுடைய அறிவுடைய நிலையை மாறுது. அது என்ன சொல்லுவாங்க, நம்ம சைக்காலஜிஸ்ட், டீலிங் வித் அடோலசன்ஸ் இஸ் நாட் அ ஈஸி ஜாப். இது வரைக்கும் என் பேச்சு கேட்டுக்கிட்டு இருந்தான் என் பையன், இப்போ கேட்கவே மாட்டேங்கிறான். நான் சொன்னேன், வாடா மாஸ்டர் படம் வந்திருக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னா, போமா அவங்க கூட தான் வரமாட்டேன். என் கூட தான் வந்துட்டு இருந்தேன், இப்போ என்ன ஆச்சு? வேறு ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனி இருக்கு, அவங்க கூட போகிறாங்க. வாட் சேஞ்சஸ் happens there? Now he becomes more of an independent thinker. And then he goes to his college. He becomes quite independent and he makes his own decisions, right? அப்படி காலேஜ் போகும்போது வேறு ஏதாவது அறிவு கூடுதா? யாருமே காலேஜ் போனதில்லை. காலையில் தான் இருக்க, இன்னும் இதுக்குள்ளே தொழில் போயிட்டேன். நீ என்ன சொல்கிற? இன்னும் படிக்க முடியலையா? காலேஜில் வேற அறிவு ராஜா தெரியலையா? சரி விடு. அவருக்கு தெரியலையே சார். அவனை காலேஜ் போடான்னா, இவன் படிக்கிறது மென்ஸ் காலேஜ், அவனை தேடணுன்னா உமன்ஸ் காலேஜ் தான் போய் தேடணும். ஏன் அப்படி? ஸோ நம்முடைய பருவ மாற்றங்கள் நம்முடைய அறிவிலே மாற்றங்களை ஏற்படுத்துகிறது.
இவனா விரும்பி போகல, அது ஏதோ நடக்குதுயா, சம்திங் இஸ் ஹேப்பனிங், ரைட். அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சிடுறான். முடிச்சிட்ட பிறகு என்ன அறிவு? ஏப்பா 1 மணிக்கு தானே சொன்னேன். என்ன சொல்லுங்க? ஜாப் 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 ஜாப். ஸோ நல்ல படிப்பு படித்த, நல்ல மார்க் வாங்கினேன், நல்ல ஜாப் கிடைக்குது இல்லையா? ஜாப் கிடைச்சிட்டா உன்னை வீட்டில் சும்மா வச்சுருக்காங்களா? பத்தியா? ஸோ அப்போ தான் ஆரம்பிக்குது ரியல் அறிவு. அதுக்கு பேர் பட்டறிவு. நீங்கள் பாருங்கள், யாருக்கிட்டையாவது ஸ்கூலில் என்ன படித்த, காலேஜில் என்ன படித்த, அதெல்லாம் மறந்துட்டுருப்பானுங்க. அனுபவ அறிவு அதை மறக்கவே மாட்டாங்க. ஏன்னா அனுபவ அறிவு gives you such a kind of memory, you don't have to remember them, it automatically comes. ஸோ பட்டு 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 அப்புறம் என்ன ஆகுது? பட்டறிவு வச்சுக்கிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க. அதை அனலைஸ் பண்ணி இந்த இப்படி போனால் இப்படி ஆயிரும், அப்படி போனால் இப்படி ஆயிரும், இப்படி இப்படி போனால் அப்படி ஆகாது, அப்படி இப்படி போனால் இப்படி ஆகாது, ஒரு முடிவெடுத்து. ஆமாம், நிறைய பேர் அந்த ஆஃபீஸில் 40 வயசுக்கு மேலே ஒரு வேலையும் செய்யறதில்லை, சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுங்க, ரைட். ஸோ பட்டறிவு, அனுபவ அறிவு அதெல்லாம் சேர்த்து 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 கடைசியில் தனியாக போய் சிந்திக்க ஆரம்பிக்கணும். என்னாச்சு எனக்கு, என்னாச்சு அப்படின்னு. அப்போ தான் தெரியுது cosmological constant. The cosmological constant unifies me with the cosmos. When I get unified with cosmos, I am the cosmos. Spirituality ஒரு ஈக்குவேஷன் போட்டோம். என்னப்பா ஈக்குவேஷனா? U is equal to U. The first U வந்து YOU, U அது நீ. அடுத்த U வந்து யூனிவர்ஸ், நீதான் பிரபஞ்சம். இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஈக்குவேஷன். எப்போ அவனுக்கு நீதான் பிரபஞ்சங்கிற ஒரு கருத்து வந்ததோ அப்போ தான் அது முற்றறிவாகிறது. இதுதான் புலனறிவின் பயணம். வயசு ஆக 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 முற்றறிவு வந்த உடனே உனக்கு எல்லாம் கிளியராக இருக்கு. என்னடா கஷ்டப்படுற, இதெல்லாம் பார்ட் ஆஃப் லைஃப். என்ன கோபால் சாமி சொல்கிறீங்க? கோபால் சாமி ஒரு வித்தியாசமான மனிதர். ஒரு முற்றறிவு நிலையில் இருக்கிறார். அதனால் அவருடைய கேள்விகளை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இஸ் வெரி கிளியர். யாராவது ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா முற்றறிவில் கோபால் சாமியை காண்டாக்ட் பண்ணுங்கள், ரொம்ப தெளிவாக இருக்கார். நிறைய பேர் உங்களை பார்க்க வருவாங்க, என் பேரை கெடுத்துறாதீங்க. இப்போ இந்த சயின்டிஃபிக் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறது யாரு? மனிதன். மனிதன் கூட அவங்க விடுறதில்லை சார். அன்றைக்கி சொன்னால் என்ன சொல்கிறாங்க, ஆர் யூ ஃபிசிக்ஸ் கேட்குறாங்க. இல்லை சார், ஐம் நாட் எ ஃபிசிக்ஸ். அண்ட் டோன்ட் டாக். வி ஹவ் ஸ்பெண்ட் 20 years in this line. You know what we are talking. But then I found out they are concerned with the physical objects, but they are not concerned with the non-physical objects. Is it right? நீங்களே சொல்லுங்க, கரெக்டா? If a physicist says I am concerned with physical things, I am not concerned with non-physical things சொன்னார்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்ன சார்? வாங்க,
யூ ஆர் நாட் எ ஃபிசிஸ்ட், அதால சொல்கிற ராங்கன்னு. நம்ம இஸ் ரைட். See, they are specializing. How many years specialization? 40 years? See, there is one scientist who has spent 60 years in physics. Can he say he knows everything about physics? I can't say. Maybe he knows little more than others. If he knows everything about physics, he could have given me an answer about expanding universe easily. So friends, what we are missing in physics is we are not in touch with non-physical things. We are not getting triggered by non-physical things. In physics, do you deal with forces? Yes or no? Please tell me honestly, force, is it a physical thing? If you can accept force in physics, why not accept mind in physics? Why do you accept force? Think. They accept force, not it is non-physical. The effect of the force is seen on physical objects. I put at the edge of this table 10 kilos. The edge is not broken. I put 100 kilos, not broken. When I put 200 kilos, this breaks, which means what? The capacity of this edge can hold only 100 kilos. The effect of force is measurable as long as you can study the damages it does to the objects. For feelings, physics are. Physics is illa. But does it cause physical damages? அப்போ மெஷர் பண்ணு. ஃபோர்ஸ் மட்டும் மெஷர் பண்ணுற, ஃபீலிங்ஸை மெஷர் பண்ணுறது இல்லை. மெஷர் த ஃபீலிங்ஸ். இதெல்லாம் கருத்தில் வச்சு தான் அன்றைக்கே சொல்லிட்டான் நம்ம திருவள்ளுவர், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. அடிச்சிரியா ஒரு அடி, ஒரு பல்லு கூட விழுந்துருச்சு, நான் மறந்துட்டேன் அதை. ஆனால் நீ சொன்னிய ஒரு வாக்கியம் அது மறக்கலையா? இங்கே ஒரு கோடு போட்டு வச்சியா, என்னைக்கு மறக்க முடியாது. அப்போ நான் பிசிக்கல் திங்ஸ் கேன் ஆல்சோ காஸ் டேமேஜ் டு பிசிக்கல் திங்ஸ். And if you just leave it out because of your convenience, and you can't say there is no consciousness in feelings, emotions, அதுக்கு ஃபோர்ஸ் இல்லை. ஏன் சார் ஒருத்தன் திட்டினா உரைக்குதா இல்லையா? அப்போ அதுக்கு ஃபோர்ஸ் இருக்கணுமே. ஃபோர்ஸ் இல்லாமல் எப்படி உரைக்கும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணோம்? உரைக்க வேண்டாம்னா எருமாட்டு தோல் அதை வளர்த்துக்கணும். இல்லை, அதை தான் நாங்கள் ஃபிசிக்ஸில் செய்வோம். ஐயாக்கு நல்லா தெரியும். ஹார்டனிங் ஆஃப் த சர்ஃபேஸு, ஹவு டு ஹார்டன் தி சர்ஃபேஸ். ஐயா எக்ஸ்பர்ட் அதில். நல்லா சூடு பண்ணு, பயங்கர சூடு பண்ணு, ஜில்லுன்னு குளிர வச்சிரு,
அப்போ அது சர்ஃபேஸ் வரும், the surface is ardent அப்படிம்பாரு. நாங்கள் என்ன பண்ணுவோம், பொண்டாட்டியும் எதுக்கெல்லாம் முணுக்குன்னு அழுதுருவா. அப்போ என்ன பண்ணோம், ஹீட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட். சூடேற்றி விடுறது. நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படி பையன் தூக்கும்போது காலில் விழுத்துறது. சில்லுன்னு இந்த மாதிரி 10 வாட்டி பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு ஊருக்கே போக மாட்டாங்க. The heat treatment. This is a physical phenomena I am talking about. Why not you draw out a equation for it? So I discussed with some of the psychologists and neuroscientists. They told me, yes, you are right, but we still need a physical object for our studies. Feelings all I understand, but to study I need a physical object. So in the association they have decided to study consciousness, we need a physical object. Our known physical object is brain. They chosen that. Brain, they put lot of sensors through oscilloscopes, ECG, FRCCG, MCG, OCG, எல்லாமே போட்டு அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு திட்டுங்க பார்க்கலாம் அப்படி பார்க்க. இல்லை உரைக்கதான் இல்லைன்னு தெரியும் பிரெயினில். அவர் உரைக்கலன்னு வச்சிங்களேன், ஓகே பாஸ், குடும்பத்தில் பிரச்சனையே இல்லை. அப்பப்போ ரெட் லைட் எரியுது. Some more training to be given. The days of physics and consciousness is coming together. Right now, in Harvard Medical School, there is a department called faith healing, prayer healing, spiritual healing. It's already 5-6 years old. They have done a lot of experiments, come out with positive answers, especially on the patients who undergone surgery. ஒரு சர்ஜரி ஆச்சுன்னா அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு 10 நாள் ஆகும். ஆஃப்டர் தீஸ் ட்ரீட்மெண்ட் 5 நாளைக்கே போயிடலாம் வீட்டுக்கு. அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு ஆயிருக்கு. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி எ சொல்யூஷன் டு அவர் physical diseases, ailments, etc. I was talking with Alaga Ramanujam. I said about 3-4 months after this, we are going to have one-day seminar on mind, the medicine. Right? Definitely we will go into a little more into these aspects of consciousness and tell how it will help you in your day-to-day issues. The science is given by human beings, no doubt. இதை பசுமாடு, வெள்ளரி ஆடு, கல், அது கொடுக்குதா சயின்ஸ் உங்களுக்கு? இல்லை, ஹியூமன் பீயிங்ஸ் யூஸ் சயின்ஸ். The beauty of a science, or especially physical science, is predictability. Newton has become so famous because of his Principia Mechanica. A very beautiful predictability. அப்படி predictability இருக்கு. The whole science is only because of its predictability is famous. But the people who have given science to us,
Are they same or are they different? பத்து ஃபிசிஸ்ட்டு ஒன்றா சேர்ந்துருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு கான்செப்டை ஒத்துக்கிறாங்க. அவங்கெல்லாம் having the same mind or different kind of people? யோசிச்சு பாருங்க. என்ன சொல்றீங்க? So they are not different. Heart of hearts. It is a different people by attitude, approach, perception. But they agree on one thing. That one thing is physics. One thing is physical thing. இப்போ எத்தனை பேர் டாக்டர்கிட்ட போயிருக்கீங்க? டாக்டர்கிட்ட போகும்போது அவர் எக்ஸ்பர்ட்டாக அந்த நல்ல திறமை இருக்கா அதெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா? இல்லை அவர் கிறிஸ்டியனா, முஸ்லீமா, இந்துவா, வைஷ்ணவரா, சிவாவா, வேதாத்திரிய மகரிஷியில் இருக்கிறார், அதெல்லாம் பார்க்குறீங்க? பார்க்குறதில்ல. Religion is immaterial. Country is immaterial. Our age is immaterial. Only expertise. That is where science scores. Right? But people should know themselves that while physically they appear same, mentally each one is different. Has any doctors given you treatment outside physical entity? ஜோரம்னா எல்லாருக்கும் தெரியும், பாராசிட்டமால் கொடுப்பா. டோலோ 650 இருக்கா வீட்டில் கொடு, இன்னும் பாதி டாக்டர் ஆகிட்டாங்க. What I'm trying to say is, you see a person in the body level as a physical object. You don't see the person is also got mind, consciousness. It's not a grave mistake you make. Sure, it's a grave mistake you make. Therefore, the medical sciences are undergoing a great change. In another 50 years, MBBS has no value, because it is just physical content based, not mind content based. If you can understand the mind of the person, then 50% of the physical illness can be eradicated. So you please look into that. Why so much is not said about mind is because mind is a difficult subject. உங்க எக்ஸாம்பிள் 10 கேள்வி கேட்குறாங்க, ஆன்சர் எனி 5ன்னு கேட்குறாங்க. ஆன்சர் எனி 5 வந்து கஷ்டமான கேள்வி பதில் சொல்லுவீங்களா, ஈஸியாக இருக்கிறத சொல்லுவீங்களா? அப்படி சொல்லியே தான் வளர்ந்துட்டோம் நம்ம எல்லாமே. இன்றைக்கி மெடிக்கல் சயின்ஸில் ஈஸியான கேள்விக்கு தான் பதில் சொல்கிறாங்க. அன்றைக்கி டாக்டர்கிட்ட கேட்டேன், ஐயா நீங்கள் உயிர் இருக்கிற பேஷண்ட்டை செக் பண்ணுவீங்களா, உயிர் இல்லாத பேஷண்ட் செக் பண்ணுவீங்களான்னு. என்னங்க விளையாடுறீங்களா? இதுல பெரிய விளையாட்டு தேவைப்படுது. இல்லை நாங்கள் உயிர் உள்ள இதுதான் பண்ணுவோன்னா, அப்போ உயிர் இல்லாதது தேவையில்லை. ஆமாம், அந்த உயிர் எங்கே இருக்குது இந்த ஆளுக்கு கொஞ்சம் காமிங்க. No, he's not able to say. Does he even not know whether the life is inside the body or outside the body? Where do you think your life is? உங்களுடைய உயிர் உங்கள் உடலுக்கு உள்ளே இருக்கிறதா இல்லை வெளியே இருக்கிறதா? உங்களுக்கு தெரியுமா? ஆராய்ச்சி பண்ணீங்களா? உள்ளதான் இருக்கு. At least it's clear.
மற்றவங்க உள்ள இருக்கிறது அவரே, வெளியே இருக்கிறது பேய். அதெல்லாம் பயமா இருக்கு அப்படிங்கிறாரு. உங்க உயிர் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. நீங்கள் தான் கடவுள், நீங்கள் தான் காஸ்மாஸ், நீங்கள் தான் யூனிவர்ஸ். எந்த ஒன்றை நினைக்கிறீர்களோ உங்கள் உயிர் அங்கே போகிறது. உங்கள் உடல் இங்கே இருக்கிறது, ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அங்கே தான் உங்கள் உயிர் போகிறது. ஆக ஒரு குரங்க நினைக்கிறீங்கன்னா நீங்கள் குரங்கு, இல்லை ஒரு பெரிய மகானை நினைக்கிறீங்கன்னா நீங்கள் மகான். இறைவனை நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இறைவன். அப்படின்னா இறைவனுக்கு மனசு இருக்கா? அடுத்த கேள்வி, இறைவனுக்கு மனசு இருக்கா? என்ன ஹம்மிங் கொடுக்குறீங்க, லிரிக்ஸே வர மாட்டேங்குது. அங்கே லிரிக்ஸ் வர மாட்டேங்குது. நான் அதுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி மகரிஷியை கம்ப்ளீட்டாக இங்கே பார்த்துருங்க. இதுதான் மகரிஷி. எப்படி படிப்படியாக போகிறோம். ஃபிசிக்ஸில் இருந்து தியாலஜின்னா அபவுட் த காட், இட் இஸ் த சயின்ஸ் ஆஃப் காட். ஸோ இது படிப்படியாக தான் போக முடியும், டக்குன்னு குதிச்சிட முடியாது. அந்த ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு பாடம் வச்சிருக்காரு மகரிஷி. அந்த பாடம்லாம் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகே, இதுதான் என்னுடைய லாஸ்ட் ஸ்லைட். இந்த லாஸ்ட் ஸ்லைட் பார்த்தீங்கன்னா அது 4 செவரு கட்டிய ஒரு வீடு. 4 செவரு கட்டிய வீடு. அந்த 4 செவரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மேலே வெர்டிக்கல் லைன் ஸ்டாக் ஃபோர்ஸ், கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்கிறது இல்லையா, அதுதான் லிமிட், அவ்வளோதான். அதுக்கு மேலே இல்லை, கிடையாது. கீழே பார்த்தீங்கன்னா டைம், ரைட். லெஃப்டில் பார்த்தீங்கன்னா வேரியேஷன் ஆஃப் த ஃபோர்ஸ், த ஃபோர்ஸ் வேரிஸ். ரைட்டில் பார்த்தீங்கன்னா கான்ஷியஸ்னஸ், த கான்ஷியஸ்னஸ் ஆல்சோ வேரிஸ். கீழே மேலே ஹாரிசான்டல் லைன் ஃபிக்ஸிங் த ரேஞ்ச், லெஃப்ட் ரைட்டில் ஃபிக்ஸிங் த வேரியபிலிட்டிஸ். இதுதான் நம்ம வீடு, இதுதான் நம்ம வாழ்க்கை, இதுதான் நம்ம உயிர், இதுதான் நம்முடைய காஸ்மாஸ். அதுக்குள்ள we got matter, 3 kinds of matter. ஒன்று physical matter, living matter, thinking matter. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அளவில் அறிவு இருக்குது. ஆனால் அந்த அறிவு ப்ரோக்ரெசிவாக ஏறிக்கிட்டே போகுது. பாரு, இப்போ வெறும் ஃபிசிக்கல் மேட்டரில் பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி. பேட்டர்ன்னா ஒரு இரும்பு, ஒரு காப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்கும். தட் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் டிட்டர்மின்ஸ் வாட் எலிமெண்ட் இஸ் தட், அது பேட்டர்ன். ப்ரிசிஷன்னா த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், ரைட். வாட் இஸ் இட்ஸ் யங்ஸ் மாடுலஸ், ஆர் வாட் இஸ் இட்ஸ் strength and tension, ductility, malleability, etc. etc. அடுத்தது ரெகுலாரிட்டி. ரெகுலாரிட்டினா the cycle that means that molecules or atoms, they move at a particular speed. If you change the speed, that material will change. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சாதாரண பேப்பர், இது கொளுத்தி விட்ட பிறகு இது ஆஷ்.
இப்போ பேப்பர் தான் ஆஷ் தான் பேப்பர். வை? Because the regularity changes. That is on the physical matter. Coming to the living matter. லிவிங் மேட்டர் கூட அறிவு இருக்கு. உங்கள் வீட்டில் நாய் இருக்கா? நாய் நாய் உங்களோட அறிவில் சிறப்பானதா இல்லை உங்களோட கம்மியா? You don't need any more proof. So, a dog is better than human being. ஈக்குவலுங்கிறது தப்பிச்சுக்கிற ஒரு உத்தி. ஒன்று ஆமான்னா இல்லைன்னா என்னம்மா இல்லைன்னா அப்பா அட்லீஸ்ட் ஒரு ஆள் கிடைச்சிருக்காங்க. என்னங்க? நீங்கள் எதில் சிறந்தவர்? இல்லை, புலனறிவில் அது சிறந்தது. எந்த அறிவில் நீங்கள் சிறந்தவங்க? ஐயோ, நாய்க்கு எவ்வளோ அனுபவம் தெரியுமா? நாய் வாக்கிங் கூப்பிட்டு போக பார்த்துருக்கீங்களாம்மா? அப்படி வாக்கிங் கூப்பிட்டு போகும்போது நாய் முதலாளி இழுக்குமா, முதலாளி நாயை இழுப்பாரா? பார்த்துருக்கீங்களா? இல்லை, யார் இழுக்கிறாங்க? அப்போ நாய் தான் முதலாளி. அதுக்கப்புறம் முதலாளி சொல்கிறதுக்கு நாய்க்கு தெரியுமா? அப்போது முதலாளி பேசுகிற மொழி நாய்க்கு தெரியும். நாய் பேசுகிற மொழி முதலாளிக்கு தெரியுமா? யார் அறிவாளி? என்னங்க நீங்களும் நாயும்? நீங்கள் யூ டேக் ஒன் சைடு. அதான் ஏன்டா அடிச்சானே நீ சும்மா இருந்த? இல்லை, என்ன நல்லவான்னு சொல்லிட்டா. அதுபோல அவர் ரொம்ப நல்லவர். ஸோ த லிவிங் மேட்டரில் பார்த்தீங்கன்னா காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்கிரிமினேஷன் அதுக்கு தெரியுது இதுதான் என்னன்னு. அதில் ஒரு அனுபவம் கிடைக்குது. அந்த அனுபவம் கிடைச்ச பிறகு அடுத்த முறை அதனுடைய ப்ரிஃபரன்ஸை தேடுது. இதுதான் அனிமல்ஸ். நவ் கம்மிங் டு த ஹியூமன் பீயிங், இதுதான் நமக்கு முக்கியம். ஃபெய்த், அண்டர்ஸ்டாண்டிங், ரியலைசேஷன். First of all, you understand what is the phenomenon, what is the theorem, what is the equation, right? At least for a minute you think, yes, this may be real, let me check it out. The checking out is the understanding. First, faith மேலே நீ இன்வெஸ்டிகேட் பண்ணனா அது blind faith. ஃபெய்த் மேலே இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன்னா அது அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஆஃப்டர் த அண்டர்ஸ்டாண்டிங், ரியலைசேஷன். ஒருத்தர் சொல்லுவாங்க, என்னங்க வீட்டில் பிரச்சனையா? ஆமாம். ஏன்? அவரை புரிஞ்சிக்க முடியலைங்க. இப்போ ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியலன்னு என்ன பண்ணோம்? என்னங்க? சொல்லுங்கள்.